ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டுடே அழகே அழகு சீரியலோட எபிசோட் பார்க்கலாம் வாங்க. இங்கே மலர் பார்த்தீங்கன்னா மதிக்கிட்ட வா மதிய கொடைக்கானல் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அதுக்கு மதி பார்த்தீங்கன்னா இல்லைக்கா என்னால் முடியாது, காலேஜ் லீவ் போட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மலர் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தானே மதி, சனி ஞாயிறு லீவு தானே, ஒரு நாள் தான் லீவ் போட போகிற, வா மதி போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைக்கா முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மதி, உன்னால் நீ வரலன்னா சுரேஷும் வரமாட்டான், நானும் போக முடியாது, பாக்யராஜும் போக முடியாது, வீட்டில் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மதியம் பார்த்தீங்கன்னா சரிக்கா நான் உங்களுக்காக வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மலர் கிச்சனில் சாப்பாடு செஞ்சுக்கின்னு ரேவதிக்கு கால் பண்ணுறாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா சுரேஷும் தங்கராஜ் கிட்ட பேசின்னு இருக்காங்க. என்ன நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ரேவதி கேட்குறாங்க. சமையல் செஞ்சுன்னு இருக்குமா, நீ என்ன பண்ணுற, நானும் அதே தான் அண்ணி பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போகிறத பற்றி பேசுகிறாங்க. ரேவதியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வா நல்லா போயிட்டு வாங்க அண்ணி, உங்களுக்கு இப்போ அது தேவைதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீயும் வாயா ரேவதி, உங்கள் அண்ணன் தங்கச்சி வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசின்னு இருக்காரு ரேவதி. வா போயிட்டு வரலாம். இல்லை நீ நான் வந்தால் மட்டும் என்னை விட்டுருவாரா அப்படின்ற மாதிரி கேட்டுன்னு இருக்காங்க. இங்கே சுரேஷ் பார்த்தீங்கன்னா தங்கராஜ் கிட்ட இல்லைம்மாம்மா அண்ணன் சொன்னதுனால தான் போகிறேன், ஏன்டா நீயும் மதியம் தனியாக போயிட்டு வர முடியாதா அப்படின்ற மாதிரி தங்கராஜ் கேட்குறாங்க. பாக்யராஜ் காசில் தான் போகணுமான்றாங்க. இல்லை மாமா அது மாமாவோட காசு இல்லை, வவுச்சர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு 4 பேர் போகலாம், அதனால தான் போயிட்டு வரலான்னு இருக்கோம் மாமா, நீங்களும் வாங்க மாமா போயிட்டு வரலாம். என்னது நானா, அவனோட காசு இல்லையா, நான்லாம் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே மாப்பிள்ளை நீ கூப்பிட்றதுனால நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரேவதியையும் தங்கராஜ் கூப்பிட்றாங்க. உங்கள் அண்ணா கூப்பிட்றாங்க வை அப்படின்னு சொல்லிட்டு மலர்கிட்ட பேசி நின்றுட்டு காலை கட் பண்ணிட்டு வராங்க. சொல்லுங்கள் என்னாச்சுன்றாங்க. சுரேஷ் வந்திருக்கான் அப்படின்றாங்க. வாடா சுரேஷ் எப்போ வந்த அப்படின்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தங்கராஜ் சுரேஷ் கொடைக்கானல் போகிறானா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா திடீர்னு சந்தோஷமான விஷயம் சொல்கிற அப்படின்றாங்க. இல்லை இல்லைக்கா அண்ணாவுக்கு பேங்க்கில் வவுச்சர் கொடுத்துருக்காங்க, அதனால தான் 4 பேர் போகலாம் அப்படின்ற மாதிரி அண்ணா கூப்பிட்டா அதான் போயிட்டு வரலான்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சரிடா ஓகே அப்படின்றாங்க. தங்கராஜ் பார்த்தீங்கன்னா இல்லை நாமளும் தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, கொடைக்கானலுக்கா, கொடைக்கானலுக்கு இல்லாமல் வேறு எங்கே போகிறது, அங்கே தான் நாமளும் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு மலருக்கு கால் பண்ணுறாங்க ரேவதி. நீ சொன்ன விஷயத்த உங்கள் அண்ணாவே சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ரேவதி சொல்கிற, ஒன்றும் புரியல அப்படின்றாங்க. கொடைக்கானலுக்கு நாங்களும் வரோன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு மலர் அப்படின்றாங்க. சரி ஓகே சந்தோஷமான விஷயம் ரேவதி, உங்கள் அண்ணாக்கு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே சுரேஷ் பார்த்தீங்கன்னா ரூமில் அவரோட யூனிஃபார்மை எடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டுன்னு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு மதி உள்ளே வராங்க. உள்ளே வந்தவுடனே சுரேஷ் பார்த்தீங்கன்னா மதியை கலாய்க்கிறாரு. என்ன முன்னால் என் வேலை போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக இருந்தியா, எங்கள் அம்மா கிட்ட என்ன சொன்னேன், எனக்காச்சும் அந்த வேலை இருக்குது, உங்கள் பையனுக்கு என்ன வேலை இருக்குது, அந்த வேலை கூட இல்லைன்ற மாதிரி கேட்டில்ல, இப்போ என்ன பண்ணுவ நீ, ஓவர் நைட்டில் ஹீரோ ஆகிட்டியா நீ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் பண்ண விஷயத்தனா என்னால் ஏற்றுக்க முடியல, நான் பொய்யா இது பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்கள் லெட்டரில் எழுதி கொடுத்தீங்கல்ல, அந்த சைன் பண்ணதேவே எனக்கு அருவருப்பாக இருக்குது, என்னால் இன்னும் அதை மறக்க முடியல. காலேஜில் பசங்கள்லாம் என்ன மேடம் எங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் ஒன்று செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேவலமாக பேசுகிறாங்க, அதெல்லாம் என்னால் மறக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண முடியும் உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாங்க. அப்போ மதி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்றாங்க. இன்னும் நீங்கள் யூனிஃபார்ம் போட்டுக்கின்னு நீங்கள் ஒன்றும் வேலையில் போய் ஜாயின் பண்ணல, என்கொயரியை மட்டும்தானே கேன்சல் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ண வேலை தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்னை கட்டாயப்படுத்தி நீங்கள் என்கொயரி கேன்சல் பண்ண வச்சிங்க, கல்யாணம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டேன்னா உங்களை பர்மனெண்ட்டாக அந்த வேலையிலேருந்து நான் தூக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சுரேஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே கோபமாக நிற்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா மலர் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாக்கிட்ட பேசின்னு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பாக்யராஜ் உள்ளே வராங்க. சரிம்மா அவர் வந்துட்டாரு, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஏன் பேச வேண்டியது தானே, ஏன் வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி பாக்யராஜ் கேட்குறாங்க. இல்லைங்க உங்களை பற்றி நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன், அதனால தான் வச்சிட்டேன், எனக்கு அந்த மாதிரியெல்லாம் நம்பிக்கை இல்லை, நீ எதுவும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இல்லைங்க ராகவியை என்கிட்ட விட்டு போன்ற மாதிரி அம்மா சொல்கிறாங்க, இங்கே எப்படிங்க பர்மிஷன் வாங்குறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம கொடைக்கானல் கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படிங்க தங்கராஜ் அண்ணா வராரு, அவர் போட்டு கொடுத்துட மாட்டாரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் பார்த்துக்கலாம் விடு மலரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொடைக்கானல் கிளம்புறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள்.